ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்லா ருசியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லஞ்ச் காம்போ வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பும் ஒரு சூப்பரான புடலங்காய் பொரியலும் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தக்காளி 2 போட்டு நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். அவரைக்காய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகுடி. இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே குழம்பு மிளகுடி போடுறது தாங்க. நீங்கள் குழம்பு மிளகுடியே யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளி தண்ணி போட்டு நல்லா சுண்டை கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பரான காரசாரமான காரக்குழம்பு ரெடி. அதுக்கு ஆப்டாக புடலங்காய் பொரியல் ரொம்ப சிம்பிளுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, புடலங்காய் உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அதுவே வெந்துடும். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. அப்படியே நீங்கள் தேங்காய் போடாமல் கொஞ்சம் பொட்டுக்கல்லையை நுணுக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் புடலங்காய்க்கு பொட்டுக்கல்லை போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அவ்வளோதாங்க, நம்ம லஞ்ச் காம்போ ரெடி. சுட சுட சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு, புடலங்காய் பொரியல், தயிர். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.